ஹாய் எவ்ரிவான். ஞானசார தேரர் பிணையில் செல்வதற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசார தேரருக்கே இன்று இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக முஸ்லிம்களிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஞானசார தேரரை விடுதலை செய்வதற்காக முஸ்லிம்களும் முன்வருமாறும், அதில் மிக முக்கியமாக ஜமியத் உலமா முன்வந்து அவருக்கு பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் ஜமியத் உலமா கூறியிருந்தது, இது அனைத்து முஸ்லிம்களும் முடிவெடுக்க வேண்டிய விடயம். தனிப்பட்ட முறையில் ஜமியத் உலமா முடிவுகளை எடுக்க முடியாது என கூறியிருந்தது. இந்த நிலையில் கடூழிய சிறை தண்டனை, 4 வருட கடூழிய சிறை தண்டனை, அதிலும் மிக முக்கியமான 2 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டாலும் இன்று அவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் இந்த பிணை வழங்கப்பட்டுள்ளது. இன்று அவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் சீராய்வு மனுவுக்கான பிணை வழங்கப்பட்டுள்ளது. 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலே, அதிலும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலே இன்று இவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் காய் நகர்த்தலாகவே இது காணப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் காய் நகர்த்தலாகவே இது காணப்படுகின்றது. எனவே ஞானசார தேரரையும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதுடன் இலங்கையில் மீண்டும் இனவாத பிரச்சினைகள் ஏற்படுமா என்ற கேள்வியும் அச்சமும் எழும்பியுள்ளது. இதற்கு முன்னரும் இலங்கையில் மிகப்பெரிய இனவாத செயற்பாடுகளும் இனவாத பிரச்சினைகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சினைகளும் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு நபராக ஞானசார தேரர் காணப்பட்ட நிலையிலே அவருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுதும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னரும் இவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் இவருடைய குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டு முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று தற்பொழுது பிணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலும் நடைபெற உள்ள நிலையில் மிகப்பெரிய மாற்றமாகவே இது காணப்படுகின்றது. அடுத்ததாக இலங்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.